ஓம் சாந்தி 26/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா பாபா உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. உலகத்திலே பெரும் பாக்கியசாலிகள் நமக்கு இறைவனே ஆசிரியரா வந்திருக்கிறாரு. சத்தியோகத்துல கூட தேவதைகள் தான் ஆசிரியரா இருப்பாங்க. நம்ம பழைய இந்த கடைசி பிறவிக்கு கூட நமக்கு மனுஷங்க தான் ஆசிரியரா இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு பிறவில நமக்கு கடவுளே ஆசிரியரா வந்திருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம இறை மாணவர்களாகி கவனத்தோட அவர் சொல்ற மகா வாக்கியங்களை கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, நமது பாக்கியமானது பல மடங்காக இருக்கின்றது. பாபா சொல்றார் பாருங்க, நம்ம பாக்கியம் வந்து பல மடங்கு, ஒரு மடங்கு 2 மடங்குலாம் கிடையாது, பல மடங்கா இருக்குதுன்னு சொல்றார். ஒரு லாரி நிறைய செல்வம் இருக்குதுன்னா அதெல்லாம் கூட கிடையாது. அதெல்லாம் விட அதிகமா உங்களுக்கு வந்து பாக்கியம் வந்து இப்ப கிடைச்சிருக்குது. ஏன்னா பதித்த பாவன தந்தையின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கிறோம். கடவுளே நமக்கு அப்பாவா வந்திருக்கிறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் நம்முடைய அப்பா. அந்த மாதிரி அவருக்கு குழந்தையா நம்ம ஆயிருக்கிறோம். அவரிடமிருந்து நமக்கு எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தி இப்போது கிடைக்கின்றது. நம்ம வந்து துக்கத்துல தான் இருந்தோம், இவ்வளோ நாள் துக்கமா இருந்தோம். ஏன்னா நமக்கு கடவுள் கிடைக்கல. இப்போ வந்து எல்லையற்ற சுகமே நமக்கு ஆஸ்தியா கிடைக்கின்றது என்ற போதையில சதா இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த தர்மத்தினரிடமும் வெறுப்பு அல்லது கோபம் ஏற்பட முடியாது ஏன்னு சொல்றாரு. நம்ம வந்து பழைய வாழ்க்கையிலே நம்ம வந்து எல்லாரோடையும் சகஜமா தான் பழகுவோம். முஸ்லீம் நண்பர்கள், கிறிஸ்டின் நண்பர்கள் எல்லாரோடையும் நம்ம நல்லா தான் பழகுவோம். அவங்க நம்ம சகோதரர்கள் தான். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து எல்லா தர்மங்களும் இருக்கிறாங்க. மற்ற தேசத்தை விட இந்தியாவில் தான் எல்லா தர்மங்களுமே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் வந்து ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க, இப்போ நான் பாபா குழந்தையா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தர்மத்தினரோட வெறுப்போ இல்லை கோபமோ வரவே வராதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா பதில்: ஏனெனில் நீங்கள் விதை மற்றும் மரத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா நமக்கு பாபா தெரியும், முழு மரமும் தெரியும், இந்த மரம் எப்படி வந்ததுன்னு தெரியும். நம்மளிருந்து தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள். அதனால எல்லாமே சிவத்தந்தையினுடைய குழந்தைகள் நமக்கு தெரியும். இந்த மனித சிருஷ்டியானது எல்லையற்ற மரமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த டோட்டல் மனித ஆத்மாக்கள் இருக்கிறாங்களே, இந்த உலகம் உள்ள இருக்கிற எல்லாருமே எல்லையற்ற மரமா இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று நடிப்பு இருக்கின்றது. இதுல எல்லாருமே தனித்தனி நடிப்பு நடிக்கிறாங்க. எல்லா ஆத்மாக்களும் அவங்கவுங்க நடிப்பு இருக்குது. அவங்கவுங்க ஒரு பாட்டு அந்தந்த டைமுக்கு வராங்க, நடிக்கிறாங்க. சினிமாவில் கூட வராங்க இல்லையா நடிகர்கள், அந்தந்த டைமுக்கு வந்து நடிச்சுட்டு போவாங்க. நாடகத்துல ஒருபொழுதும் நடிகர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்படைய மாட்டார்கள் சொல்றாரு. இப்போ ஒரு சினிமா இருக்குன்னா அதுல கூட ஹீரோயினை பார்த்து ஹீரோ கடுப்பு வராது இல்லையா. அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க, ஹீரோ பாட்டு அவங்க நடிக்கிறாரு. காமெடி நடிகர்கள் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க. அதனால ஒருத்தவங்க மற்றவங்க பார்த்து வெறுப்படைய எப்பயுமே மாட்டாங்க. அது மாதிரி நம்மளும் இந்த எல்லையற்ற நாடகத்துல ஒருத்தவங்க மற்றவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல நமக்கு வெறுப்பே வராதுன்னு சொல்றாரு. நாம் இந்த நாடகத்தில் ஹீரோயின் நடிப்பு இப்போ நடித்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன சுகத்தை அடைந்திருக்கின்றோமோ அதை வேறு யாருமே அடைய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு பாருங்களேன். இப்ப நம்மளுடைய பார்ட்டே வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து நடிக்க வரோம், சத்தியுகத்துல இருந்து நம்ம நடிச்சிருக்கிறோன்றாரு. அதனால நீங்க வந்து யாரெல்லாம் இந்த ஞானம் கேட்கறாங்களோ, கடவுளை அடைஞ்சிக்கிறாங்களோ, கடவுளை நம்புறாங்களோ, அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறாங்க, சொர்க்கத்துல இருந்து நடிக்கிறாங்க. அவங்கதான் ஹீரோயின் நடிப்பு நடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நாம என்ன சுகத்தை அடைஞ்சோமோ அது மாதிரி யாருமே அடைய முடியாது. தங்க மாளிகை வைர வடிவங்கள் இப்ப இருக்குதா? கலியுகத்துல எங்கேயாவது இருக்கா? கோயில்ல தான் ஏதாவது ஒரு கோயில் தங்கத்தால ஆயிருக்கும். மற்றபடி எங்கேயாவது தங்க மாளிகை வைர வடிவங்களே யாராவது வாழறாங்களா? இல்லையா. ஆனா நம்ம தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். அவ்வளோ சுகத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம், வேற யாருமே அடைய முடியாது. அந்த மாதிரி ராஜ்யத்துல நீங்க தான் வாழ்ந்தீங்க. முழு உலகின் மீது ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் நாம் என்ற குஷி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. உள்ளுக்குள்ளார அந்த குஷி இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. பாபாட்ட பாடம் எடுக்கும்போது பாபா சொல்லி புரிய வைக்கும் போது நமக்கு சில பேருக்கு காட்சியெல்லாம் கிடைக்கும், சில பேருக்கு அங்க வாழ்ந்த ஞாபகம்லாம் வரும். வெளியே சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளார அந்த குஷி அதிகமாவே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறியதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்திருக்கின்றதோ அது முழுவதும் புத்தியில் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு இல்லையா, டெய்லியுமே பாடம் சொல்லி கொடுக்குறாருல. இந்த ஞானம் வந்து புத்தியில இருக்கணும், எப்பயுமே முழுசா புத்தியில வரணும்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம ஞான ஸ்வரூபமா மாற முடியும். தந்தையின் புத்தியிலும் என்ன மாதிரியான ஞானம் இருக்கின்றது சொல்லி பாபா கேட்கிறாரு. பாபாவுடைய புத்தியிலையும், பாபாவுக்கும் ஆத்மா தான், அவர் பரமாத்மா, அவருக்கும் மனசு புத்தி சம்ஸ்காரம்லாம் இருக்குது. நமக்கு எப்படி மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்குதோ
அவருக்கும் எல்லாமே இருக்குது. மனசு, புத்தி, பரந்த மனம் இருக்குது. புத்தி ஃபுல்லா ஞானம் இருக்குது. அவரு சம்ஸ்காரம்லாம் ஒரு தூய்மையான சம்ஸ்காரம். நம்மள மாரி பிறப்பிறப்புல வராதனால அவருக்கு அந்த நிர்விகாரி சம்ஸ்காரம் அவருக்கு. அகங்காரி, நிராகாரி அந்த மாதிரி இருக்கிறவர் அவரு. அவருக்கும் எல்லாமே இருக்குது. அவரோட புத்தியிலையும் ஞானம் இருக்குது. என்ன மாதிரியான ஞானம் இருக்குதுன்னு கேட்குறாரு. இது மனித சிருஷ்டிக்கான மரம், இதனை கல்ப விருஷம் என்று கூறுகின்றனர். இப்போ இந்த ஞானம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, மரத்தினுடைய ஞானமே இருக்குது அவர்கிட்ட. அதோட விதை ரூபமா அவர் தான் இருக்கிறாரு. இந்த மரம் வந்து மனித சிருஷ்டி மரம். இதை கல்ப விருட்சம்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிவன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சிதம்பரம் கோயிலில் கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்ப விருட்சம் மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அது இதுதான் மனித சிருஷ்டி மரத்தை தான் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எப்படி உருவானது, எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது, பிறகு எப்படி விநாசமாகின்றது போன்ற எல்லா முழுவதுமே புத்தியில வரணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளோட புத்தியில இதான் இருக்குது, நம்மளோட புத்தியிலும் இது வரணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த சிருஷ்டிய சக்கரம் எப்படி சுத்துது, இந்த முழு கல்ப விருட்சம் இந்த மரம் எப்படி உருவாச்சு, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் விதை வந்து பாபா, அவர்ல இருந்து நம்ம வரோம். அவர் விதை போடுறாரு, நம்ம ஞானத்தை புரிஞ்சிட்டு நம்மளாம் படைப்புகள், நம்ம கீழே அப்படியே ஒரு ஒரு தர்மமா வருது. முஸ்லீமு, கிறிஸ்டின்னு அப்படின்னு எல்லாமே வருது. இப்படிதான் அந்த மரம் வளருது. எவ்வாறு வளர்க்கப்படுகிறது, அப்புறம் பாலனை செய்யப்படுது, அதுக்கப்புறம் விநாசம் நடக்குது, பிறகு எப்படி விநாசம் ஆகுது, இதெல்லாம் முழுசுமா உங்களுக்கு புத்தியில வரணும்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் வந்து பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கர் மூலமாக விநாசம். இது மூணுமே நடக்குது. இது கடவுள் தான் நடத்துறாரு. செய்பவர் கடவுள். ஆனா நம்ம எல்லாருமே கருவிகள். பாபா வந்து இப்ப ஜடமான மரம் இருப்பது போன்ற இது சைத்தன்யமான மரமாகும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சாதாரணமா ஒரு மாங்காய் மரம், புளிய மரம் அப்படின்னா அதோட விதை ஒண்ணு இருக்கும். அந்த என்ன விதை போடுறோமோ அந்த மரம் தான் முளைக்கும். அது மாதிரி ஜடமான மரம் மாதிரி இது ஒரு சைத்தன்ய மரம். இதோட விதை வந்து கடவுளே விதையா இருக்கிறாரு இந்த மரத்துக்கு. அந்த விதையில இருக்கிறது தானே நம்ம சிருஷ்டி மரத்துலயும் வரும், மனித சிருஷ்டி மரத்துல. அப்ப மனிதர்கள் இயற்கையிலே கடவுளுடைய குணத்தை கொண்டவங்க தான். ஆனா வந்து இந்த பிறப்பிறப்புல சிக்கி அந்த 5 விகாரத்துக்கு சிக்கி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. திரும்ப நம்மளை வந்து அந்த மாதிரி ஆக்குறாரு. விதையும் சைத்தன்யமானவர். இந்த சைத்தன்யமான மரத்துல இருக்கிற ஒரு விதையும் சைத்தன்யமா இருக்கிறாரு, உயிரோட்டமா இருக்கிறாரு. கடவுள் உயிரோட இருக்கிறாரு. அவர் இல்லைன்னு கிடையாது. நிறைய பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, இயற்கை தான் கடவுள் சொல்லுவாங்க. கடவுள் உயிரோட்டமா இருக்கிறார். ஆனா அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை, ஆனா உயிரோட்டமா இருக்கிறார். அவர் சத்தியமானவர், சத்தியம் சிவம் சுந்தரம், சைத்தன்யமானவர் என்று அவரது மகிமை பாடுகின்றனர். ஆனா எல்லா தர்மத்திலையும் எல்லா புகழும் இறைவனுக்கே பாடுவாங்க இல்லையா. அதாவது மரத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எல்லா மகிமையும் இறைவனுக்கு தான். அவர் தான் வந்து நமக்கு எல்லா மரத்தினுடைய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்காரு. முதல் இடை கடை ரகசியத்தை. அவரது தொழிலை பற்றி யாருமே அறிந்திருக்கவில்லை. கடவுள்னு கும்பிட்றாங்க, அல்லான்றாங்க, கர்த்தன்றாங்க. கர்த்தர்னா செய்விப்பவர்னு அர்த்தமா, அதனாலதான் கர்த்தர்னு அவங்க இயேசுன்னு நினைச்சுறாங்க. கர்த்தர்ன்றது உண்மையிலே கடவுளை தான் சொல்றோம். கடவுள் தான் அந்த விதவிதமான பேரை சொல்லி அழைக்கிறாங்க. அவர் தொழிலை பற்றி யாருமே அறியல. சொல்றாங்க, விதவிதமா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா அவர் என்ன செய்யறாருன்ற தெரியல. பிரஜாபிதா பிரம்மாவின் தொழிலையும் அறிய வேண்டும் அல்லவா. பிரம்மா என்ன பண்றாரு அதையும் அறியணும் இல்லையா. பிரஜாபிதா பிரஜைகளின் தந்தை, மக்களின் தந்தை. உண்மையிலே ஆதாம் ஏவாள், அதான் மனித சிருஷ்டிக்கு ஆதாம் வந்து கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அந்த கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு வாங்க வராங்க, அது இவர் தான். இவர்ல இருந்து தான் அந்த மனித சிருஷ்டியே உருவாகுது. பிரம்மா தான், அவர் தான் ஆதாம்னு சொல்றோம் நம்ம. அவர்ல இருந்து தான் வராங்க எல்லாருமே. பிரம்மாவை யாருமே நினைவு செய்வதில்லை, அறிந்திருக்கவும் இல்லை. ஆனா இந்த பிரம்மா யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா பேர் வேற மாதிரி இருக்குல்ல. இந்து முஸ்லீம்ல வந்து ஆடம் சொல்றாங்க, அந்த மாதிரி கிறிஸ்டின்லயே அந்த மாதிரி மாத்தி சொல்லிடுறாங்களே. அதனால ஆதாம் ஏவாள் அத பேரை மட்டும் மாத்தி சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையிலே பிரம்மாவை தான் ஆதாம் ஏவாள் சொல்லியிருக்காங்க. பிரம்மா மம்மாவை தான். அஜ்மீரில் பிரம்மாவின் கோயில் கூட இருக்குதாம். பிரம்மா கோயில ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது அஜ்மீர்ல ஒரு கோயில் இருக்குது. திருமூர்த்தி சித்திரத்தை உருவாக்கும் பொழுது அதில் பிரம்மா விஷ்ணு சங்கரர் உள்ளனர். பாருங்க, 3 மூர்த்திகளை காமிச்சிருக்கிறாங்க இந்து வழிபாடுல. பிரம்மா காமிச்சிருப்பாங்க, விஷ்ணு சங்கரர் காமிச்சிருப்பாங்க. பிரம்மா தேவதாய நமகன் தான் சொல்லுவாங்க, விஷ்ணு தேவதாய நமகன் தான் சொல்லுவாங்க, சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்லுவாங்க, சங்கர கூட தேவதாய நமக தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த நேரத்துல பிரம்மாவை தேவதையா கூற முடியாது. ஏன்னா அவர் பிராமணரா தானே இருக்கிறாரு. இப்பதான் கடவுள் தேர்ந்தெடுத்து அவர் மூலமா பாடம் எடுக்கிறாரு. இந்த டைம்ல அவரை தேவதைன்னு சொல்ல முடியாதுன்ட்டு உங்களுக்கு தெரியுன்றாரு. எப்போது சம்பூர்ணம் ஆகின்றாரோ, எப்ப பிரம்மா வந்து முயற்சி பண்ணி கடவுள் பயிற்சி பண்ணி கடவுள் சொல்ற ஞானத்தை கேட்டு பயிற்சி பண்ணி முழுமை அடைகிறாரோ, ஆத்ம உணர்வுக்கு வராரோ, அப்பதான் அவர் தேவதைன்னு சொல்ல முடியும். அவர் சூட்சும சரீரம் விட்டு போகும்போது
அங்க போயிட்டு அவ்யக்த பிரம்மாவா மாறும்போது தான் அவரை தேவதைன்னு சொல்ல முடியும்னு சொல்றாரு. சம்பூர்ணமான பின்பு சூட்சும வதனத்திற்கு சென்று விடுகின்றார். அவர் எப்ப இந்த உடல்ல இருந்து பயிற்சி பண்ணி உடலை விட்டு கடவுள் நினைவுல போகும்போது அவர் சம்பூர்ணமாயிடுறாரு. அங்க போய் சூட்சும வதனத்துக்கு போயிடுறாரு. உங்களது தந்தையின் பெயர் என்ன அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா என்று பாபா யாரிடத்தில் கேட்கின்றார். இப்ப பாபா வந்து நம்மள கேக்குறாரு, உங்கள் தந்தையின் பெயர் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆத்மாட்ட தானே கேக்குறாரு. நம்ம உடனே ஆத்மா என்ன சொல்லுவோம்? நமது பாபா என்று ஆத்மா கூறுகின்றது சொல்லி சொல்றாரு. ஆமா, எங்க அப்பா பேரு பாபா சிவன், அவர் தானே நம்ம அப்பா அப்படின்ட்டு ஆத்மா சொல்லுது. யார் கூறியது என்று அறியாதவர்களால் கேள்வி கேட்கவே முடியாது சொல்லி சொல்றாரு. இது யார் கூறியதுன்ட்டு தெரிஞ்சுக்காதவங்க கேள்வி கேட்க முடியாது. ஆத்மா தான் கூறுது, ஆத்மா தான் சொல்லுதுன்றத தெரிஞ்சுக்காதவங்க கேள்வியே கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் 2 தந்தைகள் உள்ளனர் என்பதை குழந்தைகள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். இப்போ உலகத்துல வாழற எல்லா மனித ஆத்மாக்களுக்கும் 2 தந்தைகள் இருக்காங்க. ஒண்ணு சரீரத்தினுடைய தந்தை, இன்னொன்னு ஆத்மாவினுடைய தந்தை. ஞானத்தை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கின்றார். இந்த ஞானம் வந்து நமக்கு யாரு கொடுக்குறாங்கன்னா ஆத்மாவினுடைய அப்பா கடவுள் தான் வந்து சொல்றாரு. இது சிவபாபாவின் ரதம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இப்போ பிரம்மா பாபாவுடைய உடல் வந்து சிவபாபாவுக்கு ரதம். அதனாலதான் நந்தி, சிவன் கோயில நந்தி காமிச்சிருக்காங்க. நந்தி மூலமா தான் சிவன். நந்தியை பார்க்காம நம்ம சிவனை வந்து தரிசிக்க முடியாது. நந்திகேஸ்வரர்ன்ட்டு அவருக்கு தனி புகழே இருக்கு. ஏன்னா அந்த ரதத்துல தான் கடவுளே வராரு. அது காளமாட்டா காமிச்சிருக்காங்க. ஆனா காளமாட்டு மேலலாம் சிவன் ஏறி வர்றதில்ல. இவரு சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து நெற்றி புருவத்துல அவதரிக்கிறாரு. இவர் தான் நந்தின்னு சொல்லி நம்ம பக்தி மார்க்கத்துல உருவம் வச்சிருக்கிறாங்க. அதனால இவர் ரதம் சொல்றார். பாபா இந்த ரதத்தின் மூலம் நமக்கு ஞானம் கூறுகின்றார். இப்ப கடவுள் வந்து இந்த இந்த பிரம்மா பாபா உடல் மூலமா நமக்கு ஞானத்தை ஃபுல்லா புரிய வைக்கிறார். ஒன்று லௌகீக பிரம்மா பாபாவின் ரதமாக இது இருக்கின்றது. இதே உடல் தான் லௌகீக பிரம்மா பாபாவுக்கும் உடலா இருக்குது. ஏன்னா அந்த அந்த உடல்ல தான் இவரும் நெற்றி புருவத்துல இருக்கிறாரு, அவரும் நெற்றி புருவத்துல. 2 பேரும் ஒரே உடல் எடுத்து இருக்கிறாங்க. எப்படி ஒரு பேய்லாம் வந்து பிரவேசமாகுதுல, ஒரு உடல்ல 2 பேய் 3 பேய்லாம் பிரவேசமாகும், 3 ஆத்மாலாம் பிரவேசமாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நடக்குது. ஒரிஜினலாவே இருக்கு. சினிமால காட்டுற மாதிரி ஒரிஜினலாவே ஒரு உடல்ல வந்து ஒரு சரீரத்துல 2 3 ஆத்மா பிரவேசமாயிருது. விதவிதமா பேசுறாங்க ஒரு ஒரு டைம். அந்த மாதிரிலாம் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரிதான் இப்ப கடவுள் வந்து இவரோட உடல்ல வந்து 2 ஆத்மா ஒரே உடல்ல இருக்கிறாங்க. இதே உடல் தான் பிரம்மா பாபாவுக்கும் ரதமா இருக்குது, ஆன்மீக தந்தைக்கும் ரதமா இருக்குது, கடவுளுக்கும் ரதமா இருக்குது. அந்த ஆன்மீக தந்தையின் மகிமை என்னவெனில் சுகக்கடலானவர், அமைதி கடலானவர். நம்ம கடவுளோடைய மகிமை நம்ம பாடுறோம் இல்லையா, சுகக்கடல், அமைதி கடல். முதல்ல அவர் வந்து எல்லையற்ற தந்தையானவர். எல்லாருக்கும் அவர் தான் தந்தை. அவர் மூலமா எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது என்பது புத்தியில் இருக்கும்னு சொல்றாரு. தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நம்ம கடவுளே வந்து தூய்மையான உலகத்தை படைக்க போறாரு, அதுக்கு எஜமானராக ஆகிறோம். பதித்த பாண்டிய வாருங்கள் என்று நிராகாரமானவரை தான் நாம் அழைக்கின்றோம். ஆத்மா தான் அழைக்குது. தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்ற போது அழைப்பதே கிடையாது. சத்தியுகத்துல நம்ம கடவுளை வந்து கூப்பிடுறதே கிடையாது. ஆனா கலியுகத்துல கடைசியில துக்கம் அதிகரிக்கும் போது, தூய்மை இல்லாம இருக்கும் போதுதான் அழைக்குது ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. பதித்த பாவன தந்தை இப்போது இந்த சரீரத்தில் வந்திருக்கின்றார் என்பதை உங்களது ஆத்மா அறிந்திருக்கின்றது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, கடவுள் எந்த சரீரத்துல வந்துட்டாரு, நான் தேடின கடவுள் தான் வந்துட்டாருன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிரம்மா பாபா சரீரத்துல வந்திருக்கிறது சிவன் தான்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. நான் அவருடையவராக ஆகியிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நான் கடவுளுடைய குழந்தை, நான் இப்போது அவருடைய ஆயிருக்கிறத மறக்கக்கூடாது. இது சௌபாக்கியம் மட்டுமின்றி பல மடங்கு பாக்கியத்திற்கான விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. இது கடவுளுடைய குழந்தையா ஆகிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம். கடவுளே ஆசிரியரா வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது சௌபாக்கியம் தான் சொல்லணும், அதோட பல மடங்கு பாக்கியத்திற்கான விஷயம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அப்படிப்பட்ட தந்தை ஏன் மறக்க வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாரு நம்மள. சரி, எவ்வளவு பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கடவுளே நமக்கு அப்பாவை வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியரா இருக்கிறாரு, எல்லா உறவாவும் இருக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் கிடைச்சிட்டாரு. நம்ம அவரை தேடி தேடி அலைஞ்சோம் பக்தியில ஒண்ணுமே கிடைக்கல. இங்க கடவுளே ஒன் சைடா நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்போ டபுள் சைடா, இப்போ 2 சைடா கடவுளும் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் அப்படிப்பட்ட தந்தை ஏன் மறக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த நேரத்தில் தந்தை வந்திருக்கின்றார். இது புதிய விஷயமாகும். ஆனா நிறைய பேருக்கு இது புதிய விஷயம் சொல்றாரு. சிவ ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்ப கண்டிப்பா அவர் ஒரே ஒரு முறைதான் வருகின்றார் சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணர் கூட சொர்க்கத்துல இருந்தாங்க, சத்தியுகத்துல இருந்தாங்க. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்தது.
ஒரு காலத்துல லட்சுமி நாராயணன் இங்க வாழ்ந்தாங்க. இந்த நேரத்துல ஆனா லட்சுமி நாராயணர் இல்ல, அவங்க மறுபிறப்பு எடுத்திருப்பார் சொல்லி பாபா வந்து சொல்றாரு. அதை புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் இப்ப இல்லைன்னா அப்ப என்னவாயிருப்பாங்க? அவங்க மறுஜென்மம் எடுத்து எடுத்து இப்ப ஏதோ ஒரு பிறவியில இருப்பாங்க. இதை வந்து புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதைதான் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லட்சுமி நாராயணன் கடவுளா வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் மறுஜென்மத்துல வந்து அவங்க போய் விகாரியா இருப்பாங்கன்றத அவங்களால ஒத்துக்கவே முடியாது. அததான் புரிய வைக்கணுன்றாரு. முத பிறப்பு எடுத்து வந்த தேவதைகள் மறு ஜென்மம் எடுத்து எடுத்து இப்ப கடைசி பிறவில இருக்கிறாங்கன்றத புரிய வைக்கணும். 16 கலைகள்ல இருந்து 14 12 மாறி மாறி இப்ப வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் நமக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. புது உலகைத்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே எல்லாமே புதியதா இருக்கும். தேவதா தர்மம் என்ற பெயரும் பாடப்பட்டிருக்கின்றது. அதே தேவதைகள் தான் விஹார மார்க்கத்தில் போகிற போது புதியவர்கள் மட்டுமின்றி தேவதைகள் என்றும் கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. புதுசா பாபா வீடு கட்டி அங்க போய் வாழ வச்சாரு. தோட்டத்துல, அல்லாவின் தோட்டத்துல தேவதைகள் வாழ்ந்தாங்க. ஆனா விஹார மார்க்கத்துல போனதுனால அவங்கள தேவதைகள்னு சொல்ல முடியாது. நாம் அவர்களது வம்சத்தினர்கள் என்று யாரும் கூறுவதில்லை. இப்ப நம்மளோட வம்சம் யாருன்னு கேட்டா ஏதோ இந்து தர்மத்துலதான் போகும் இல்லையா, ஒரு ஒரு கேஸ்ட் சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா அந்த துவாபரயுகம் வரைக்கும் சொல்ல முடியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்ப தேவதைகளோட வம்சம்ட்டு நம்மளால சொல்லிக்க முடியாது சொல்றாரு. ஒருவேளை தன்னை அவர்களது வம்சத்தினர் நினைச்சிருந்தாங்கன்னா அவர்களை மகிமையும் தன்னை நிந்தனையும் ஏன் செய்கின்றனர்? ஒருவேளை நாங்க தேவதை வம்சம்ட்டு சொல்லிக்கிட்டா நம்ம ஏன் நம்மளை போயிட்டு கண்ணாமண்ணான்னு திட்டிக்க போறோம்? அவங்க எப்பேற்பட்டவங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம திட்ட மாட்டோம் இல்லையா? ஒருவேளை எங்க தாத்தா பாட்டிலாம் தேவதைன்னு சொல்லியிருந்தோம்னா எப்படி அவங்க எப்படியோ அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, மகிமை பாடி இருப்போம். அதான் பாபா சொல்றாரு. இப்ப வந்து அவங்கள மகிமை பாடியும் நம்மளை நிந்தனை பண்ணி இருக்க மாட்டோம். ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்கள் தேவதைகளா இருந்திருந்தா, தேவதைகள் தான் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகிமைகள் செய்கின்ற பொழுது அவர்களை தூய்மையானவர்கள் என்றும் தன்னை அசுத்தமானவர்கள் தூய்மையற்றவர்கள் என்றும் உணர்கின்றனர். இப்ப கடவுளை அந்த 16 கலைகள் நிரம்ப பெற்றவங்கன்ட்டு திருப்பதி கோயில்ல, லட்சுமி நாராயணன் கோயில்ல போயிட்டு அவங்கள பாடும்போது அவங்கள தூய்மையானவர்கள்னு நினைக்கிறாங்க. தன்னை அசுத்தமானவர்கள் தூய்மையற்றவர்கள்னு உணர்றாங்க. ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே அப்படி இருக்குது, நம்ம என்ன இப்படி இருக்கிறோன்ட்டு நினைக்கிறாங்க. தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக ஆகுறாங்க. மறுபிறப்பு எடுத்து எடுத்து வராங்க. முதலில் யார் தூய்மையாக இருந்தாங்களோ அவங்க தான் பிறகு தூய்மை இல்லாம ஆகுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையுடன் இருந்து இப்போது தூய்மை இழந்தவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனா நம்ம பாபா ஸ்ரீமத் படி நடக்க நம்ம பாபா சொல்ற பேச்சு கேட்டு, அவர் சொல்ற மாதிரி அமிர்த வேலை முரளி கேட்டு சாப்பாடு கொடுத்தெல்லாம் மாத்தும் போதுதான் ஓஹோ நம்மளால தூய்மையா இருக்க முடியுதுன்னா அப்ப நம்ம தான் தூய்மையா இருந்து இந்த மாதிரி தூய்மை இருந்தவரா ஆயிருக்கிறோம். இப்ப புரியுதுன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. நீங்கள் பள்ளியில் படிக்கின்றீர்கள். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆசிரியர் வந்து சிவபாபா. அதில் வரிசை கிரமம் கூட இருக்குது இல்லையா, முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு என்பது கூட ஏற்படுகின்றது ஸ்கூல்ல. அது மாதிரி இங்கேயும் பதவிக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கிறாங்கன்றாரு. நமக்கு தந்தை கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்திருக்கின்றீர்கள். அதனால் தான் வருகின்றீர்கள் அல்லவா? எதுக்கு எல்லாம் ஓடி ஓடி வரோம்? கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னு தானே ஓடியாரோம். இல்லையெனில் இங்கே வர வேண்டிய அவசியமே என்ன இருக்கின்றது? இல்லைன்னா யாராவது வருவாங்களா? இங்க மனுஷங்க, சாதாரண மனுஷங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா யாரும் ஒரு நாள் 2 நாள் போவோம், அப்புறம் 3ஆவது நாள் போக மாட்டோம். இங்க டெய்லி ஏன் வராங்க? சாதாரண மாத்தாசு வயசானவங்க எல்லாம் வராங்க. ஏன் வராங்கன்னா கடவுளே இங்க வந்து பாடம் எடுக்கிறாருன்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர் குருவோ மகாத்மாவோ மகா புருஷரோ கிடையாது. பிரம்மா பாபாவோட சிவபாபா உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒரு குருவோ கிடையாது, மகாத்மாவோ கிடையாது, மகா புருஷரோ கிடையாது. ஆனா இந்த பிரம்மா பாபா ஒரு சாதாரண மனித சரீரமாகும், அதுவும் மிக பழையதாகும் சொல்லி சொல்றாரு. பல பிறப்பின் கடைசியில நான் இவருடைய சரீரத்துலதான் வந்து பிரவேசிக்கிறேன். அவர் ஒன்றும் சிவபாபா வந்து ஒரு குரு உடல்ல, மகாத்மா உடல்ல, மகா புருஷர் உடல்ல வந்து பிரவேசிக்கல. இவர் மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு சாதாரண ஒரு வைர வியாபாரி. அவரோட சரீரம் கூட பழைய சரீரம் தான். அவரோட கடைசி பிறவில கடைசியில வந்து இவர் பிரவேசம் செஞ்சு சொல்றாரு. வேற எந்த மகியுமே பிரம்ம பாபாவுக்கு கிடையாது. இவரிடத்தில் பிரவேசமாவதால் இவருக்கு பேரும் கூட ஏற்படுகின்றது. அவரு உடல்ல பிரவேசம் பண்ணி அவர் பேரையே மாத்துறாரு பிரம்மான்ட்டு. அப்ப பிரம்மாவுடைய தொழிலை இவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. பேரையும் பிரம்மான்னு வைக்கிறாரு. செய்பவர் சிவன் தான். ஆனா கருவியா பிரம்மா பாபா இருக்கிறாரு. இல்லையெனில் பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வருவார்? இல்லைன்னா பிரம்மா எங்கிருந்து வருவாரு? பேரே புதுசா ஒரு சிவன் வந்து படைக்கிறாரு. அவர் பேர் ஒன்றும் பிரம்மாவே கிடையாது. அவர் பேர் ரேக்ராஜ்.
அவர் பேரை பிரம்மான்னு வைக்கிறதே யாரு? கடவுள் தான் வைக்கிறாரு. இல்லைன்னா எங்கேருந்து வருவார் பிரம்மான்னு சொல்லி கேட்குறாரு. மனிதர்கள் கண்டிப்பாக குழப்பமடைகின்றனர் அல்லவா? இப்போ மனிதர்கள் அந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் படத்தில் இவருடைய ஃபேஸ் வைக்கும்போது குழம்பி போயிடுறாங்க. இப்போ கடவுளே வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். அதனால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். இப்போ நமக்கு கடவுள் சொல்றதுனால தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம். பிரம்மாவின் தந்தை யார் சொல்லி கேட்டா, பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்களை படைக்கக்கூடியவர் சிவபாபா. பாபா கேட்குறாரு, இந்த பிரம்மாவுடைய அப்பா யாரு? இந்த 3 பேருமே படைப்புகள். படைப்பை யார் படைக்கிறதுனா சிவபாபா தான் படைக்கிறாரு. புத்தி மேலே சென்று விடுகின்றது. இதை நம்ம கேள்வி பார்க்கும்போது சிவபாபான்னே புத்தி நமக்கு மேலே போயிடுது. இவர்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவின் படைப்புகள் ஆவர். இவர் கடவுள் தான். கடவுளுடைய படைப்பு இவங்க 3 பேரும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் தொழில்கள் தனித்தனியானவை. ஆனா இவங்க 3 பேரும் ஒரே தொழில் பண்றதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தொழில் பண்றாங்க. பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் வந்து விநாசம் செய்யறாரு. ஆனா இந்த 3 பேரும் செய்ய வைக்கிறது சிவன் தான். அந்த 3 பேருமே வந்து இங்க பூலோகத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாமே பூலோகத்துல இருக்கிறவங்க தான். ஆனா சூட்சும உடல் வந்து அங்க வந்து சூட்சும லோகத்துல இருக்குது. யாராவது 3-4 பேர் சேர்ந்திருப்பர். ஆனால் அவர்களின் தொழில்கள் தனித்தனியாக தான் இருக்கும் இல்லையா? ஒரு 3-4 பேர் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா ஆனா தொழில் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியாக தான் இருக்கும். அதனால இத்தனை கோடி ஆத்மாக்களில் ஒருவரது பாகத்தை போன்று மற்றொருவருக்கு கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் அவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க? அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஜாலியா இருக்கு, எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, அது மாதிரி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு பாகம் வந்து கிடைச்சிருக்குது. அது மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அதிசயமான விஷயம் புரிய வைக்கப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு மனிதர்கள் உள்ளனர், இப்போது சக்கரம் முடிவடைகின்றது சொல்லி சொல்றாரு. பாருங்க, 800 கோடி தாண்டுது. மனிதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாகத்தை நடிக்கிறாங்க. இந்த சக்கரம் இப்போ முடியுது சொல்லி சொல்றாரு. ஏன்னா கடைசி அல்லவா? ஏன்னா இது டிராமாவுடைய, சினிமாவுடைய கடைசி கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அனைவரும் இப்போது திரும்பி செல்வார்கள். சக்கரம் திரும்பவும் சுற்ற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போனோம். திரும்ப இந்த சக்கரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்ப சரித்திரம் பூலோகம் வந்து ஸ்டார்ட் ஆகுன்றார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை விதவிதமான முறையில புரிய வைத்து கொண்டிருக்கிறார். புதிய விஷயமே அல்ல சொல்லி சொல்றாரு. கல்பத்திற்கு முன்னாடி கூட இப்படிதான் புரிய வச்சிருந்தேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இது டெய்லியுமே விதவிதமா ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிறாரு, ஒரு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறாரு, கேள்வி பதில் எடுத்துக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. பாருங்க எப்படியெல்லாம் புரிய வைக்கிறாரு. ஆத்ம உணர்வை கொண்டு வர்றதுக்காக எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. இது மாதிரி சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி புரிய வைக்கவே முடியாது. இது கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கல்பத்துக்கு முன்னாடி கூட நான் இப்படிதான் புரிய வச்சேன்னு சொல்லி சொல்றாரு. மிகவும் அன்பான தந்தையாக இருக்கிறார். பாருங்க, நமக்கு எப்பேற்பட்ட அன்பான அப்பா கிடைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட தந்தை மிக அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்பேற்பட்ட அப்பாவை எப்படி உழுந்து நினைக்கணும். அப்பாவை அப்படி அன்பா நினைக்கணும். ஏன்னா அவர் எங்கேயாவது துக்கம் கொடுத்துருக்காரா? இங்க மனிதர்களாவது ஏதாவது திட்டுவாங்க, ஏதாவது. இவரு எப்படி வந்து கொஞ்சறாரு டெய்லி. இனிமையான குழந்தாய்ன்றாரு. யாராவது நம்மள அப்படி கூப்பிட்டுருக்காங்களா? அப்படிப்பட்ட அன்பான அப்பாவை எப்படி நினைக்கணும். நீங்கள் தந்தையின் மிக அன்பான குழந்தைகள் அல்லவா சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்து வந்திருக்கிறீர்கள். நீங்க தான் என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. எப்ப 63 பிறவியா பக்தி செஞ்சு என்னதானே நினைவு செஞ்சு வந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முன்பு அனைவரும் ஒருவர் மட்டுமே பூஜை செய்தீர்கள். முதல்ல துவாபரயுகத்துல எல்லாரும் லிங்கத்தை மட்டும்தான் வழிபட்டாங்க. வேறுபாட்டிற்கான விஷயமே அப்ப இல்லை. ஃபர்ஸ்ட் வேற லிங்க பூஜை தான் ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளவு வேறுபாடுகள் உள்ளன. இப்போது பாருங்க எவ்வளவு வேறுபாடுகள் உள்ளன. இவர் ராமரின் பக்தராக இருக்கிறார், இவர் கிருஷ்ணரின் பக்தராக இருக்கிறார். ராமரின் பக்தர் சாம்பிராணி போட்டார்னா கிருஷ்ண பக்தர் மூக்கை பொத்தி கொள்கின்றார். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, ஏகப்பட்ட பக்தர்கள், முருக பக்தர், இப்ப கணேச பக்தர்லாம் வந்துட்டாங்க. ஒரு பக்தருக்கு இன்னொரு பக்தரை பிடிக்காது. இவர் சாம்பிராணி போட்டா அவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நமது பகவான் உயர்ந்தவர் என்று அவர்கள் கூறுவர். கிருஷ்ணரே கிருஷ்ணர், ராதே ராதேனா. ராதே பக்தர்கள் கிருஷ்ண பக்தரை பிடிக்காது. அந்த மாதிரி என்னுடைய பகவான் தான் உயர்ந்தவர்ன்ட்டு சொல்லிக்குவாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான் தெரியல. இவர்கள் நமது பகவான் தான் உயர்ந்தவர் என்று கூறுகின்றனர். 2 பகவான் என்று நினைத்து விடுகின்றனர். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நிறைய கடவுள் இருக்கிறாங்க. இந்துவில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் கும்பிட்டு வைப்போம். கடைசியில் ஏதோ ஒரு கடவுள் காப்பாற்றுன்ட்டு வரிசையாக எல்லாரையும் கும்பிட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் கணபதியிலேருந்து ஆரம்பிப்பாங்க.
எல்லா சாமியும் ஃபோட்டோ வச்சுக்கின்னு கும்பிட்டுன்னு இருப்பாங்க. கடைசியில் எந்த சாமியுமே கடைசியில் காப்பாற்றாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றை கும்பிட்டா வந்து காப்பாற்றிருக்கோம், இத்தனையை கும்பிட்டா எங்கேருந்து வரும்? என்னை கூப்பிட்றானான்னு பார்த்துன்னு உட்காந்துருக்கோம், அவனை கூப்பிட்றானான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எதுவுமே வந்து கடைசியில் காப்பாற்றாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நிறைய கடவுள் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆக தவறாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் தவறான காரியத்தையே செய்து கொண்டிருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. புத்தி அந்த மாதிரி இருக்குது இல்லையா, தவறா அவங்க யோசிக்கிறதெல்லாம் தவறா இருக்கிறதுனால தவறான காரியத்தையே செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து இப்போ புரிய வைக்கிறார், குழந்தைகளே, பக்தி பக்தி தான், ஞானம் ஞானம் தான், பக்தி வேறு ஞானம் வேறுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடலானவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடல் வந்து ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான், அவர் தான் ஞானத்துல கடலா இருக்கிறாரு. மற்றபடி அவர்கள் அனைவரும் பக்தியின் கடலாக உள்ளனர். மற்றபடி மற்ற தெய்வங்கள் எல்லாம் பக்தியில கடலா இருக்கிறாங்க. ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானவான்களாக ஆகியிருக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து அறிவு கிடைச்சிருக்கு, நமக்கு ஞானவானா நம்ம ஆயிருக்கிறோம். யார் மூலமா? கடவுள் மூலமா. தந்தை உங்களுக்கு தனது மற்றும் முழு சக்கரத்தின் அறிமுகத்தையும் கொடுத்திருக்கிறாரு. கடவுளே வந்து நமக்கு பாருங்களேன், இப்போ இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அது எப்படி சக்கரம் சுத்துது, எத்தனை யுகம், நம்ம எத்தனை பிறவி எடுத்தோம், இப்போ எந்த பிறவியில் இருக்கிறோம், இனிமேல் என்ன நடக்க போகுது, எல்லாம் திரிகாலதரிசியாக ஆக்கிட்டாரு. எல்லாம் புரிய வச்சு அறிவு கொடுத்து புத்தியை வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. வேற யாருமே அதை கொடுக்க முடியாது சொல்லி சொல்றாரு. ஆகையால் தந்தை வந்து சொல்றாரு, இப்போ குழந்தைகளாக நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கிறீங்க. பரம்பிதா பரமாத்மா ஒரே ஒருவரே, மற்ற அனைவரும் குழந்தைகள் தான் சொல்லி பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. நீங்க தான் உங்க சுயத்தை தரிசனம் செய்யக்கூடிய குழந்தைகளா இருக்கிறீங்க, சுய தரிசன சக்கரதாரியா இருக்கிறீங்க. கடவுள் ஒருத்தர் தான், மற்ற எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். நீங்க வழிபடுற எல்லா தெய்வங்கள், கிருஷ்ணர், இந்த ராதை, முருகர், கணேசர், ராமர் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் தான் சொல்லி பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. பரம்பிதா என்று யாரும் தன்னை கூறிக்கொள்ள முடியாது. மற்ற யாருமே தன்னை பரம்பிதான்னு சொல்ல முடியாது. நல்ல புத்திசாலியாக உள்ள மனிதர்கள் இது மிகப்பெரிய நாடகம்ட்டு உணர்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதில் அனைத்து நடிகர்களும் அடிவற்ற பாகத்தை நடிக்கின்றனர். இப்ப நல்ல புத்திசாலியான குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இது மிகப்பெரிய சினிமா, இதுல எல்லாரும் நடிக்கிறாங்க, அவங்கவுங்க அழிவற்ற பாகத்தை நடிக்கிறாங்க. அந்த சிறிய நாடகம் அழியக்கூடியது, அந்த சினிமா அழியக்கூடியது, ஆனா இது அனாதி அழிவற்ற நாடகம்ட்டு புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பொழுதும் இந்த நாடகம் முடியவே போகாது கிடையாது, முடியவே முடியாது, திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும்ன்றாரு. இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்கு சரீரத்தை எடுத்து நடிப்பது பிறகு விட்டு விலகுவதற்கான மிக பெரிய பாகம் கிடைத்திருக்கின்றது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், குட்டி ஆத்மா எப்படி இருக்கு, புள்ளியா இருக்குது. அந்த ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறதுக்கான நடிப்பு அதுக்கு கிடைச்சிருக்குது. பாருங்களேன், இந்த பாட்டு எவ்வளோ நாள் நம்ம இந்த உடம்புல நடிக்கணுமோ அவ்வளோ நாள் தான் நமக்கு டைம் கெடுவே. அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நம்மளால இருக்க முடியாது. கர்ம கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டு போயிட்டே இருப்பாங்க, யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. மரணம் வந்து யாருக்குமே வெயிட் பண்ணாது. காலன் வந்துடுச்சுன்னா கூட்டு போயிடும். அது ஏன்னா வந்து ஆத்மால அவ்வளவுதான் பதிவு, அந்த உடல்ல நடிக்கிறதுக்கான பதிவு அவ்வளவுதான் போது அவங்க விட்டுட்டு போய் தான் ஆகணும். அது வந்து டைம். அதனால அந்த ஆத்மாவுக்கும் அந்த பார்ட் கிடைச்சிருக்கு பாருங்க, பெரிய பாகம் கிடைச்சிருக்குது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களுமே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? எவ்வளவு ஒரு அதிசயம், இதெல்லாம் சொல்லி புரிய வைங்கன்றாரு. ஒருவேளை இவருக்கு வேற எந்த ஒரு குருவாவது கூறியிருந்தாங்கன்னா அவருக்கு மற்ற சீடர்கள் கூட இருந்திருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த பிரம்மா பாபா இருக்கார்ல, இவருக்கு யாராவது குரு இருந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தா அப்ப அந்த குருக்கு வேற சீடர்கள் இருந்திருப்பாங்களா, அவங்க போய் வேலை அவங்களும் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப அது நெட்ல வந்திருக்கும், எல்லா இடத்துலயும் வந்திருக்கும்ல. இவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க? இவர் குரு இருந்திருந்தா சரி, இவர் சொல்றாரு, இவரோட குரு தான் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதனாலதான் இந்த இந்த 5000 வருஷம் நாடகம், இந்த பாகம் நடிக்குது, ஆத்மா சரீரத்தை எடுத்து எடுத்து நடிக்குது, இதெல்லாம் பிரம்மா பாபாவுக்கு ஒரு குரு சொல்லியிருப்பாருன்ட்டு சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த குரு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வேற யாராவது ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் நிறைய இடத்துல இந்த விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இல்லையே. அப்ப இவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க? பின்பற்றக்கூடியவர் ஒருவர் மட்டும் இருந்து என்ன செய்ய சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு, இவர் குருக்கு ஆளே இல்லைன்னா அது வேஸ்ட் தானே. இவர் ஒருத்தர் மட்டும் இருந்து என்ன செய்யன்னு சொல்லி கேட்கிறாரு. பின்பற்றக்கூடியவர் என்றாலே முழுமையாக பின்பற்ற வேண்டும். இவரது ஆடையானது அது போன்று கிடையாது. சீடர் என்று யார் கூறுவர்? இவர் தந்தையாக இருந்து படிப்பு கற்பிக்கின்றார் சொல்லி பாபா சொல்றார். பாருங்க, பின்பற்றக்கூடியவர்னாலே முழுசா பின்பற்றணும்ல குருவை.
ஆனா இவரோட ஆடை அப்படி இல்லைல்ல. இவர் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. சீடர்னு இவர் யாராவது சொல்லுவாங்களா? இவரு இவருக்குள்ளார சிவனே வந்து தந்தையா இருந்து நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். இவரும் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. பிரம்மா பாபாவும் நமக்கு அப்பா தான். தந்தையை தான் பின்பற்ற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இது கடவுள் தான் இவர் உடம்புல வந்து சொல்லிட்டு இருக்காரு. வேற எந்த குருவோ யாரோ சொல்லியிருந்தா இது வந்து அந்த குருக்கு வேற யாராவது சீடர்கள் இருந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இல்ல இது வந்து எங்கேயுமே கிடைக்காத ஞானம். இது யார் சொல்றதுன்னா கடவுளே வந்து சுயம் இவர் உடம்புல வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. அததான் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப தந்தையை தான் பின்பற்றணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. திருமண ஊர்வலம் கூட நடக்கின்றது அல்லவா? இப்ப திருமண ஊர்வலம் பாத்தீங்கன்னா அந்த ஜோடியை உட்கார வச்சு கூட்டு போவாங்க இல்லையா? அப்போ வந்து பின்னாடி எல்லாரும் வருவாங்க. அந்த ஜோடி கணவன் மனைவி ஆக போறவங்கள அவங்க 2 ஜோடியும் உட்கார வச்சு அப்படியே கூட்டு போவாங்க. திருமண ஊர்வலம் வந்து நடக்குது இல்லையா? அத மாதிரியே சிவனின் ஊர்வலம் கூட சொல்றாங்க இல்லையா? சிவனின் ஊர்வலம் என்று கூறுகின்றனர். இது நமது ஊர்வலம் என்று பாபா கூறுகின்றார். பாபா சிவன் என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு கடைசியா. இது நமது ஊர்வலம் சொல்லி சிவன் சொல்றாரு. நீங்க எல்லாருமே என்னுடைய பக்தைகளாக இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க 63 ஜென்மங்களா என்னதான் பக்தி பண்ணீங்க? உழுந்து உழுந்து பக்தி செஞ்சவங்களாம் நீங்க தான். நான் தான் பகவான். நீங்கள் எல்லாருமே என்னுடைய நாயகிகள். நான் உங்களை அலங்கரித்து அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கின்றார் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். சிவனின் ஊர்வலத்துல நம்மளை அலங்கரிச்சு மணமகள் உட்காந்துட்டு போற மாதிரி மணமகனா இவர் உட்காந்துருப்பாரு. பக்கத்துல நம்ம எல்லாருமே நம்மளை அலங்கரிச்சு ஞானத்தினால அலங்கரிச்சு யாரெல்லாம் நல்லா அலங்கரிச்சுக்கிறாங்களோ அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போவாரு. யார் ஒழுங்கா படிக்கிறாங்களோ அதனாலதான் படிங்க படிங்கன்றாரு. ஒழுங்கா படிக்காதவங்களாம் பின்னாடி தான் வரணும். மணமகளா உட்கார முடியாது. பின்னாடி கூட்டத்துல ஒருத்தவங்கள தான் வர முடியும் ஒழுங்கா படிக்கலைன்னா. அதான் பாபா சொல்றாரு. உங்களை அலங்கரிச்சு ஞானத்தால அலங்கரிச்சு குணங்களால அலங்கரிச்சு எனக்கு சமமாக்கி என் பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கடைசியில இந்த கொசு கூட்டம் மாதிரி ஆத்மாக்கள் போகும். அதுதான் சிவனின் ஊர்வலம். ஆக எவ்வளவு குஷியாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. கடவுளே என்னை வந்து அலங்கரிக்கிறார். எதனால அலங்கரிக்கிறாரு? நகை நட்டு போட்டு அலங்கரிக்கிறாரா? ஞானத்தால குணங்களால சக்திகளால அலங்கரிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அலங்காரம் செஞ்சுக்கிட்டு அவர் கூடவே இப்ப நம்ம போகணும். இப்போது நீங்கள் சிஷ்யின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகிவிடுகின்றீர்கள் என்றால் தூய ராஜ்யமே கிடைக்கின்றது. பாபா நினைச்சு நம்ம தூய்மையா அந்த பிறவில ஆயிட்டோம்னா நமக்கு தூய்மையான ராஜ்யம் சொர்க்கத்துல போய் தூய்மையான ராஜ்யம் கிடைக்கும். நான் வருவதே கடைசியில் தான் என்று தந்தை புரிய வைக்கிறார். கடவுள் வர்றதே இந்த கடைசியில தான் வராரு. 100 வருஷம் வராரு. தூய்மையான உலகை ஸ்தாபனை செய்வதற்காக மற்றும் தூய்மையற்ற உலகை கூட விநாசம் செய்வதற்காக வாருங்கள்ட்டு நம்ம தான் கூட்டமா என்னை அழைக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆகையால் தான் மகா காலன் என்று கூட கூறுகின்றீர்கள். மகா காளேஸ்வர்னு ஒரு ஜோதிர்லிங்கம் கோயில் இருக்குது. பேரே மகா காளேஸ்வர் தான். மகா காலன். ஒரு காலன் வந்தா ஒரு உயிரை தான் தூக்கும். மகா காலன் வந்தா எல்லாரையும் கூட்டின்னு போயிடுவாரு. அதனாலதான் கொசு கூட்டம் மாதிரி எல்லா ஆத்மாக்களும் விநாசம் போது கடவுளோட போறாங்க. அதான் மகா காளேஸ்வர். இவர் வந்தாருன்னா உலகத்தையே முடிச்சு டிராமாவை முடிச்சுட்டு போயிடுவாரு. அதனால இவருக்கு பேரு மகா காளேஸ்வர். மகா காலனுக்கு கூட கோயில் இருக்குது இல்லையா? காலனின் கோயிலை பார்க்கிறீர்கள் அல்லவா? சிவனை காலன் என்று கூறுவீர்கள் அல்லவா சொல்லி சொல்றாரு. வந்து தூய்மைப்படுத்துங்கள்ட்டு கூப்பிட்டீங்க இல்லையா? அதான் வந்திருக்கிறேன். ஆத்மாக்களை அழைத்து செல்கின்றார் சொல்லி பாபா சொல்றார். இப்ப ஆத்மாக்களை அழைத்து செல்லதான் வந்திருக்கிறாரு. எல்லையற்ற தந்தை அளவற்ற ஆத்மாக்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். காலனுக்கெல்லாம் மகா காலன் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி மனவீசும் மலர்களாக்கி அழைத்து செல்கின்றார். வந்தவர் சும்மா ஒன்றும் கூட்டு போக மாட்டார். பாடம் படிக்க வச்சு ஆசிரியரா வந்து பாடம் எடுத்து ஆத்மாக்களெல்லாம் தூய்மையாக்கி மனவீசும் மலராக்கி கூட்டுட்டு போறார். மனவீசும் மலர்களாக ஆகிவிட்டால் பிறகு தந்தை மடியில் அமர்த்தி கொண்டு அழைத்து செல்வார் சொல்றார் பாருங்களேன். மனவீசு மலரா அழகா வாசனையா இருந்தோம்னா மடியில வச்சு கூட்டு போவாராம் நம்மள கடைசியா. ஒருவேளை தூய்மையாக ஆகலன்னா தண்டனை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. வித்தியாசம் உள்ளதல்லவா? மடி பாவம் இருந்தால் பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாவம் இன்னும் அப்படியே தங்கிருச்சு, பாவம் அழியல, பாபா நினைக்காம பாவம் அழியலைன்னா அப்புறம் தண்டனை அடைஞ்சுதான் போகணும்னு சொல்லி சொல்றாரு. பதவியும் அவ்வாறே கிடைக்கும். இங்க தண்டனை அடையிறதுன்னா இங்கேயும் உடல்ல இருந்து தண்டனை அடையவும், அப்புறம் அங்க போயும் பதவியும் குறைஞ்சிரும். சொர்க்கத்துல என்ன பதவி கிடைக்கும்? பிரஜையா போயிடுவோம், வேலைக்காரியா போயிடுவோம், ராஜா ராணியா ஆக முடியாது. அதனாலதான் சொல்றாரு அவர் மடியில உட்காந்துட்டு போற மாதிரி அந்த அளவுக்கு குணங்களால சக்திகளால ஞானத்தினால அலங்கரிச்சுக்கணும். இங்கேயே அவர் சொல்ற பேச்சை கேட்கணும். ஏன்னா நினைங்கன்றார். நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? எப்பயும் போல உட்காந்துட்டு நம்ம பழைய மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா
பாவம் அழியாது சொல்றாரு. பாவம் அழியலைன்னா தண்டனை அடைய வேண்டி வரும்னு சொல்றாரு. ஆகையால் தந்தை வந்து புரிய வைக்கின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, மிக மிக இனிமையானவர்களாக ஆகுங்கள் சொல்றாரு. குழந்தைகளே இப்போ மிக மிக இனிமையானவளா ஆங்க சொல்றாரு. கிருஷ்ணர் அனைவருக்குமே இனிமையானவராக இருக்கின்றார் அல்லவா? கிருஷ்ணர் பாருங்க, கிருஷ்ணர் அப்படியே தொட்டில வச்சு ஆட்டுவாங்க. அன்பாக எவ்வளவு அன்பாக தூங்க வைக்கின்றனர். ஏன்னா அவர் அவ்வளவு இனிமையானவரா இருக்கிறார் இல்லையா, அதனால அவர் எல்லாருக்கும் பிடிக்குது. தியானத்தில் கூட சிறிய சிறிய கிருஷ்ணரை பார்த்ததும் உடனே எடுத்து மடியில் அமர்த்தி அன்பு செலுத்துகின்றனர். இங்க நிறைய மாதாஸ் ஆரம்பத்துல வரும்போது தியானத்துல குட்டி கிருஷ்ணரை பார்த்தோன்னே அவர் மடியில உட்காந்து அன்பு செலுத்துறாங்களாம். வைகுண்டத்திற்கு சென்று விடுகின்றனர். நிறைய பேர் சொர்க்கத்துக்கே போயிடுறாங்க. அங்க கிருஷ்ணரை சைத்தன்ய ரூபத்துல பார்க்கறாங்க. உண்மையில் வைகுண்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தான் தெரிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. நாம எதிர்காலத்துல இவ்வாறு ஆவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணரை களங்கப்படுத்திருக்கின்றனர். அவை அனைத்தும் தவறாகும் சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணருக்கு 16,108 மனைவி. அவர் வந்து ட்ரெஸ்ஸை திருடினாரு. அவர் வந்து அவ்வளோ பெரிய துரத்தினாரு. கோபியர்கள் எல்லாம் துரத்துனாரு. இத்தனை பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன வெண்ணெய் திருடினாரு, என்னென்னமோ வந்து மண்ணை சாப்பிட்டாரு. இதெல்லாம் சொல்லி களங்கப்படுத்திருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவர் எதுவுமே செய்யலை. எல்லாமே தவறுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் போதை ஏற்பட வேண்டும். உண்மையில உங்களுக்கு போதை இருக்கணும். ஆரம்பத்துல அதிக சாட்சாத்காரம்லாம் ஏற்பட்டது. பிரம்மா பாபாவோட எல்லாம் சிவபாபா வரும்போது பிரம்மா பாபா ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அவர் கடவுளோட நினைவுல தான் இருப்பாரு. அவர் கிட்டக வர எல்லாருக்கும் தெய்வீக காட்சி கிடைக்கும். மம்மாவுக்கும் அதே மாதிரிதான். மம்மா எங்கேயோ இருப்பாங்க, அவங்களோட பக்தர்களுக்கு அவங்களோட காட்சி கிடைக்கும். ஆரம்பத்துல இதெல்லாம் பண்ணது யாருன்னா சிவபாபா தான். அவர் தான் காட்சியா காமிச்சாரு. பிறகு கடைசியில அதிகமாக அதே மாதிரி காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. அதிகமா காட்சி ஏற்படும் சொல்றாரு. ஏன்னா நம்மளாம் இப்ப காட்சி காமிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், காட்சியை பார்த்துட்டு பாபாவை நினைக்க மாட்டோம். அதனால காட்சி காமிச்சுக்கிறத நிறுத்திட்டாரு. அதான் சொன்னார்ல, நீங்க காட்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்க மாட்டீங்க, அதனால அதுல மாயா பிரவேசமாயிடும். அதனால பாபா காட்சி காட்டுறதே நிறுத்திட்டாரு. ஆனா கடைசியா நம்ம முடிச்சுட்டு புருஷார்த்தம் முடிச்சிட்டோம்னா விநாசம் டைம்ல கடைசியா காட்சி காட்டுவாரு. அப்ப அதிகமா எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க, ஆஹா இது உண்மைதான் அப்படின்றத நம்புவாங்க. ஏன்னா நடைமுறையில எதையாவது பார்த்தா தானே மனுஷங்க நம்புறாங்க. அப்ப கடைசியா காட்சி கிடைக்கும் போது தான் எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்றாரு. ஞானம் மிகவும் ரமணீகரமாக இருக்கின்றது. இந்த ஞானம் பாருங்க, நமக்கு மனம் மகிழ்ச்சி அளிக்கிறதா இருக்கு இல்லையா, அந்த ஞானம் கேட்டாலே முகம் வந்து அப்படியே மகிழ்ச்சியா மாறிடுது. மிகவும் குஷியுடன் இருக்க வேண்டும் சொல்றாரு. நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா சொர்க்கம் வரப்போகுது, ஜாலியா இருங்கன்னு சொல்றாரு. பக்தியில் எந்த குஷியுமே இருப்பது கிடையாது. ஆனா பக்தி பண்ணி பண்ணி கோயிலா ஏறி அரைஞ்சு நமக்கு எந்த குஷியுமே இல்லை இல்லையா. ஞானத்துல எவ்வளவு குஷி இருக்குதுன்ட்டு பக்தியில் உள்ளவர்களால் சிறிது கூட புரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இப்ப கூட பாபாவை நம்பாம சில பேக்கேஸ் ஒரு பக்கம் பக்தி பண்ணியிருப்பாங்க, ஒரு பக்கம் ஞானம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குஷியே வராது ஞானத்துலன்னு சொல்றாரு. ஞானத்துல எவ்வளவு குஷி இருக்குதுன்ட்டு பக்தியில உள்ளவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது பாபா சொல்றாரு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முரளி கூட அவ்வளோ குஷியா இருந்துச்சு. அப்படியே சூட்சும வதனத்துல போயிட்டு எல்லாரோடையும் நம்மளும் அங்க இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அது ஞானத்துல யாரு அந்த அளவுக்கு மூழ்கி அந்த ஞானத்தை கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குஷி கிடைச்சிருக்கும். யாரு சும்மா கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குஷி கிடைச்சிருக்காது. அதான் பாபா சொல்றாரு, பக்தியில உள்ளவங்களால ஞானத்தினுடைய குஷி வந்து புரிஞ்சிக்க முடியாது சொல்றாரு. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் இந்த போதை இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த போதை இருக்கணும். இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேற எந்த ரிஷி முனி போன்றவர்களால் தரவே முடியாது பாபா சொல்றாரு. இந்த ஞானம் வந்து கடவுளை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. லௌகிக குருக்களால யாருக்கும் ஜீவன் முக்திக்கான வழி காண்பிக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம், நிறைய குருவை பார்த்திருக்கோம். எந்த குருவாவது நமக்கு ஜீவன் முக்திக்கான வழி காமிச்சாங்களா? அவங்களே வந்து சரீரம் விட்டாங்க, ஜீவ சமாதி அமைச்சாங்க அவங்க மேலன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளை கூட்டு போறேன் வாங்க, உங்களுக்கு இனிமே பிறப்பிறப்பே இல்லாத இடத்துக்கு நான் கூட்டு போறேன்னு எங்கேயா கூட்டு போனாங்களா? இல்லையா. ஆனா நம்மளும் தான் பக்தியா பண்ணிட்டு கிடந்தோம், குருவா போய் கேட்டோம், எதுவுமே நமக்கு வழியே தெரியல. ஆனா இப்பதான் நம்ம கடவுளே வந்து வழி காமிச்சிருக்காரு இல்லையா, நீ என்ன நான் உன்னை கூட்டு போறான்றாரு. இதை தவிர வேற என்ன வேண்டும்? நீ எல்லாமே சொல்லிட்டாரு இல்லையா, முக்தி எப்படி அடையணும், ஜீவன் முக்தி எப்படி அடையணும், மோட்சம் கிடையாது, இது ஒரு டிராமா, எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. எந்த மனிதனும் குருவாக ஆகவே முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாபா சொல்றாரு.
எந்த மனுஷனும் ஒரு குருவா சத்குருவா ஆக முடியாது. ஆத்மாக்களே, குழந்தைகளே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று எந்த மனுஷனுமே சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. தந்தைக்கு குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. பாருங்க, ஒரு அப்பாவுக்கு தான் குழந்தைகளே குழந்தைகளேன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. இவர்கள் எனது படைப்புகள் என்பதை அறிந்திருக்கின்றார். கடவுளை புரிஞ்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்னுடைய படைப்பு, என் குழந்தைகள். இந்த தந்தையும் கூறுகின்றார், நான் அனைவரையும் படைக்கக்கூடியவன் சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, நான் தான் எல்லாரையும் படைக்கிறேன். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் தான். நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள். உண்மையிலே ஒரு தாயின் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தந்தையின் குழந்தைகள். நம்ம அவருக்கு நடிப்பு கிடைத்திருக்கின்றது. எப்படி கிடைத்தது? கடவுளுக்கு கூட நடிப்பு கிடைச்சிருக்குது. எப்படி கிடைக்குதுன்ட்டு என்பதை அமர்ந்து இப்போது புரிய வைக்கின்றார். ஆத்மாவில் தான் அனைத்து நடிப்புமே நிறைந்திருக்கின்றது. நம்ம ஆத்மால நம்ம நம்ம என்ன நடிப்பு நடிச்சோன்றது எல்லாம் நிறைஞ்சிருக்குது. இப்ப இந்த உடலுக்கான பாட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடலை விட்டு அடுத்த பிறவி போயிட்டோம்னா அந்த பாட்டு நடிப்போம். அது மாதிரி கடவுளுக்கும் அவருடைய நடிப்பு வந்து நிறைஞ்சிருக்குது அவரோட ஆத்மால. பரமாத்மா, பரம்பிதா பரமாத்மா, அவருக்கு என்ன நடிப்பு? அவர் கடைசியில கலியுக இறுதியில வந்து நமக்கு பாடம் எடுக்கிறது தான் அவரோட நடிப்பு. யாரெல்லாம் மனிதர்களாக பிறவி எடுத்தாலும் 84 பிறப்புகளில் ஒரு பொழுதும் ஒரே மாதிரியான முகமே கிடைக்காது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம மனுஷனா பிறக்கிறோம், விதவிதமா பிறவி எடுக்கிறோம்னா ஒரே மாதிரி முகத்தோட நம்ம பிறக்க மாட்டோம். போன பிறவில எனக்கு இதே மூஞ்சிதான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. போன பிறவில வேற மாதிரி நான் பிறந்திருப்பேன். ராஜாவா துவாபர யுகத்துல ராஜாவா இருந்திருப்போம். அதே முகமா இப்ப இருக்கும் இல்ல இல்லையா? இப்ப வேற மாதிரி கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி மாடர்னா இருக்கு, முகம் மாறி இருக்குது. அப்ப ஒரே மாதிரியான முகம் இருக்காது. ஏன்னா தத்துவங்கள் மாறிட்டே இருக்குது. சிறிதாவது கண்டிப்பாக மாறும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப 5 தத்துவங்களும் இயற்கையும் மாறிட்டே இருக்கு. சதோ ரஜோ தம்மாவாக ஆகி கொண்டே இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடல் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பிறப்பின் முகமும் ஒன்று மற்றொன்றுடன் சேராது சொல்லி சொல்றாரு. ஒரு ஒரு முகமும் இப்ப நம்மளதே போன பிரிவுல நம்மளுடைய முகம் வேற மாதிரி இருக்கும். இந்த பிரிவுல நம்ம முகம் வேற மாதிரி இருக்கு சொல்லி சொல்றாரு. இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தினமும் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மீது ஒருபோதும் சந்தேகத்தை கொண்டு வராதீர்கள். நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த ஞானத்தை கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கிறாரா, இல்ல இந்த பிரம்மா பாபா சொல்றாரா, இது உண்மையிலே கடவுள் தானா, நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு இந்த மாயா புத்தியில வந்து உக்காந்துக்கிட்டு இவங்க நம்ப விடாம பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்ட்டு குழப்பம் நிறைய பேர் பிகேஸ்கே. அத பாபா சொல்றாரு, ஒருபோதும் சந்தேகத்தை கொண்டு வராதீங்க. அதுவும் அப்பாவை பத்தி, கடவுள் பத்தி உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகம் மற்றும் நம்பிக்கை 2 வார்த்தைகள் உள்ளதல்லவா சொல்லி சொல்றாரு. சந்தேகம், நம்பிக்கை 2 வார்த்தை இருக்கு. நம்பிக்கை, பொறுமை, இது 2 தான் வெல்லும். நம்பிக்கையோட இருக்கணும், கடவுளை நம்பணும், பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா பொறுத்தார் பூமி ஆழ்வார். சொர்க்கம் பூமி நம்ம ஆளதான் போறோம்னு சொல்லி சொல்றாரு. தந்தை என்றாலே தந்தை தான். கடவுள்னா கடவுள் தான். அவர் தான் நம்மளுடைய அப்பா. தந்தைனால தந்தை தான். இதில் சந்தேகமே ஏற்பட முடியாது சொல்லி சொல்றாரு. என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்று குழந்தையினால் கூறவே முடியாது. எந்த ஒரு குழந்தையாவது என்ன அப்பாவா என்னால நினைக்க முடியலன்னு சொல்லுமா? யோகாவே வருவதில்லை என்று நீங்கள் அடிக்கடி கூறுகின்றீர்கள். அது பாபாவுக்கு சுத்தமா பிடிக்கல. யோகாவே பண்ண வரலன்னா என்ன இது? ஒரு அப்பாவை நினைக்கிறது, ஆத்மா பரமாத்மாவை நினைக்கணும், அப்பாவை நினைக்கணும். அது என்ன யோகா வரலன்னு சொல்றது? நீங்க அடிக்கடி சொல்றீங்க. யோகா என்ற வார்த்தை சரியானதாகவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. யோகானே சொல்லாதீங்கன்றாரு. அது வந்து நினைவு யாத்திரை. நினைக்கிறது, அப்பாவை நினைக்கிறது, அன்பா கடவுள் நினைக்கிறது. கடவுள் நினைக்க கூடாது, அப்பான்னு சொல்லி நினைக்கணும். நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீங்க. நீங்க இந்த நேரம் ராஜ ரிஷியா இருக்கிறீங்க. ரிஷி என்ற வார்த்தையே தூய்மைக்கானதாகும். நீங்க தூய்மையா இருக்கணும். ஏன்னா நீங்களா ரிஷின்னு சொல்றாரு. நீங்கள் ராஜ ரிஷிகள் எனில் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பீர்கள் சொல்லி சொல்றாரு. இந்த நேரத்தில் நீங்க ராஜா ஆகக்கூடிய ரிஷி நீங்க. அப்ப நீங்க கண்டிப்பா தூய்மையா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிறிது விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாலும் பிறகு ராஜ்யமே கிடைக்காது. சின்ன விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா கூட அப்புறம் ராஜ்யமே அடைய முடியாது. பிரஜைகளாக சென்றுடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. மிகவும் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. வரிசை கிரமமான பதவி இருக்கின்றது அல்லவா? வரிசை கிரமம் தான் சொல்லிட்டாரு. லட்சுமி நாராயணன்லயே ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க பாருங்க. அவங்க கிருஷ்ணர் ராதை, அடுத்து அவங்களே தான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க. அந்த 8 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனு. அதுக்கப்புறம் 108
அந்த 108லயே வரிசை கிரமம் தான். அப்ப பாருங்க, வரிசை கிரமமான பதவி தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவரது பதவியை போன்ற மற்றொருவருக்கு கிடைக்காது. ஒருத்தர் அடையிற பதவி இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. இது எல்லையற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை தவிர வேற யாருமே இதை புரிய வைக்க முடியாது. இது ஒரு கடவுளால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். விதை மற்றும் மரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விதை தான் கடவுள் வந்து விதையா இருக்கிறாரு. இந்த மரத்தை வந்து மனித சிருஷ்டிய மரம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனித சிருஷ்டியானது மரம் போன்று இருக்கின்றது. இதற்கு ஆலமரத்தினுடைய உதாரணம் கூட சரியானது சொல்லி சொல்றாரு. ஆதி சனாதன தேவதா தர்மம் வேரா இருந்துச்சு. இப்போ மறைந்து விட்டது. இந்த ஆலமரத்துல வேர் மறைஞ்சிரும். அந்த விழுதுகள் தான் அந்த மரத்தை தாங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நினைவு சின்னம் வந்து கல்கத்தால கூட இருக்குது. இப்ப கூட அந்த வேர் இல்லாம ஒரு மரம் விழுதுதான் அதை தாங்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் வேரா இருந்துச்சு இந்த மரத்துக்கு. அது இப்போ மறைஞ்சிருச்சு என்று உங்களது புத்தியில் கூறுகின்றது சொல்லி சொல்றாரு. மற்ற எல்லா மரத்தின் கிளைகளும் இருக்குது. அதாவது மற்ற தர்மங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த மெயினான தர்மம், ஃபவுண்டேஷனே அதுதான். அந்த தர்மம் இல்லை. நாடகப்படி இவை அனைத்தும் ஏற்பட்டுதான் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இது டிராமா படி எல்லாம் நடக்குது. இதில் வெறுப்பு ஏற்படுவது கிடையாது. இதுல நீங்க வெறுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. எல்லாருமே நடிகர்கள் தான். நாடகத்தில் நடிகர்களுக்குள் வெறுப்பு ஏற்படுமா என்ன? ஒரு சினிமால நடிக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க மற்றவங்க வெறுப்பாவா நடிப்பாங்க? அப்படிலாம் கிடையாது இல்லையா? அப்ப நீங்க மட்டும் ஏன் மற்றவங்களை வெறுக்கிறீங்க? நமக்கு வெறுப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அழுக்காக ஆகிவிட்டீர்கள், இப்போது சுத்தமானவர்களாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. நம்ம அழுக்காயிட்டோம், இப்ப நம்ம மறுபடியும் சுத்தமாகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. உங்களை போன்ற சுகத்தை கண்டவர்கள் வேறு யாருமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தான் ஹீரோயின்களாக இருக்கிறீங்க. உலகை ராஜ்யம் ஆளக்கூடியவர்கள் என்கின்ற போது அளவற்ற குஷி இருக்க வேண்டும். நான் உலகத்தையே போய் ராஜ்யம் பண்ண போறேன்ட்டு கடவுளே எனக்கு சொல்லிட்டாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். அது யார் சொல்றது? நம்ம சொல்லிட்டு தெரியறோமா? இல்ல இல்லையா? கடவுள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கடவுளே வந்து நம்ம கடவுளை தேடி அலைஞ்சோம். அவர் வந்து நம்மளை செலக்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் புரிய வச்சு, உண்மையெல்லாம் புரிய வச்சு, நீ இந்த மாதிரி ஆக போறன்னு சொல்லும் போது எவ்வளவு குஷி போதை இருக்கணும். அது உங்க முகத்துல இல்லைன்றாரு. பகவான் கற்பிக்கின்றார், தொடர்ந்து படிக்க வேண்டும். கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா ரெகுலரா படிக்கணும். அந்த அளவுக்கு குஷியுடனும் இருக்கணும். முகத்துல குஷி தெரியணும். நான் கடவுளுடைய ஸ்டூடெண்ட், எனக்கு கடவுளே வந்து ஆசிரியரா இருக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு நஷா போதை இருக்கணும். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். ராஜயோகத்தையும் தந்தை தான் கற்பிக்கின்றார். பாரதத்தின் பழமையான யோகம்ட்டு பாடப்பட்டிருக்குது. அது இந்த ராஜயோகம் தான். அது யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னா சிவன் தான் சொல்லி கொடுத்தாருன்னு கூட எழுதியிருப்பாங்க. ஆனா சிவன் யாருன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா தந்தை தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எந்த சரீரதாரியுமே கற்பிக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு மனுஷனும் இந்த ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. பிரம்மா பாபாவே சொல்லி கொடுக்கல. அவரே வந்து சிவன் சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி சிவபாபா சொன்னதை தான் பிராக்டிஸ் பண்ணாரு. இந்த எல்லா விஷயத்தையும் சிவபாபா சொல்லிதான் பிரம்மா பாபா செஞ்சாரு. செஞ்சுட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து அவருடைய அனுபவத்தை சொல்லி அவ்வியக்த முறையா வர்றது எல்லாமே பிரம்மா பாபாவுடைய அனுபவம் தான். அதையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான், நம்மளும் அந்த பயிற்சி பண்ணதான் நமக்கும் புரியும். ஓஹோ, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு. அதனால எந்த ஒரு மனுஷனாலையும் இதை கற்பிக்க முடியாது. நிராகார் கடவுள் தான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆத்மாக்களுக்கு அப்பா தான் வந்து கற்பிக்கிறாரு. ஆத்மா தான் இப்போ தாரணை செய்து ஒரே ஒரு முறை தந்தை நடிப்பதற்காக வருகின்றார். ஒரே ஒரு தடவை தான் கடவுளே பூமிக்கு வராரு. ஆத்மாவும் நாடகப்படி நடிக்க வந்து ஒரு சரீரத்தை விட்டு விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. ஆனா ஆத்மா முன்னாடியே வருது நடிக்கிறதுக்கு. கடவுள் சங்கமேகத்துல வராரு. ஆனா ஆத்மா முன்னாடியே நடிக்க வருது. வந்து ஒரு ஒரு சரீரத்தை விட்டு விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது. குழந்தை மாதிரி பிறந்து அப்புறம் வயசாகி இறந்து, அப்புறம் பிறந்து, அப்புறம் இறந்து, இதே மாதிரியே செத்து விளையாடிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம பண்ற விளையாட்டு. ஆத்மா விளையாடிட்டு இருக்குது. ஒரு சரீரத்தை விட்டு விட்டு மற்றொன்றை எடுத்துட்டு இருக்குது. அதோட பார்ட் நடிச்சிட்டு இருக்குது. ஆத்மாக்களுக்கு தந்தை தான் கற்பிக்கின்றார். நம்ம இப்ப ஆத்மாக்கள் நமக்கு யார் கற்பிக்கிறதுன்னா நம்ம அப்பா வந்து சொல்லி கொடுக்குறாரு. தேவதைகளுக்கு கற்பிக்க மாட்டார். அங்கு தேவதைகள் தான் கற்பிப்பார்கள். சொர்க்கத்துல போய் தேவதையான பிறகு தேவதைகள் வந்து தேவதைகளுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க, ஆசிரியரா இருப்பாங்க. இப்ப கூட மனுஷங்க தான் மனுஷங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? எவ்வளவு ஒரு போதை இருக்கணும். எனக்கு கடவுளே ஆசிரியரா வந்து சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியரா வந்திருக்கிறாரு. சங்கமேகத்துல புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு தந்தை தான் கற்பிக்கின்றார். எதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு? உத்தமமா ஆக்கிறதுக்காக, ஆத்மாவை புருஷோத்தமனா ஆக்கிறதுக்காக. அதனாலதான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரு புருஷோத்தமன் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஆத்மா வந்து புருஷ்னா ஆத்மா ஆத்மா உத்தமம் ஆகிறது, அதுதான் புருஷோத்தமன். அப்ப ஆத்மாவை தான் புருஷோத்தமனா ஆக்கி கிருஷ்ணரா ஆக்கிட்டு போயிருக்கிறாரு அந்த தந்தை.
அவர் தான் சிவன். சிவன் வந்து நமக்கு இப்போ பாடம் எடுத்து எல்லா ஆத்மாவையும் உத்தமரா ஆக்கிட்டு போறாரு. நீங்கள் தானே இப்போ படுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சங்கம் யுகத்துல மட்டும்தான் நீங்க புருஷோத்தமரா ஆகுறீங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஆத்மா உத்தமரால ஆயிட்டு இருக்கிறோம். சத்தியமானவர்களாக ஆக்கக்கூடியவர் ஒரே சத்தியம் சிவம் சுந்தரம். நம்மளையும் சத்தியமானவங்களா ஆக்குறாரு. சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர், சத்தியமான யுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு சத்தியமான பாபா ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்கம யுகத்தில் நேரடியாக பகவானிடமிருந்து படிப்பு படித்து ஞானவான் ஆஸ்திக்குரியவர்களாக ஆக வேண்டும். மேலும் மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும். ஒருபோதும் தந்தை மற்றும் படிப்பின் மீது சந்தேகமே வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளும் படிக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைக்கணும். ஒருபோதும் இவர் தான் கடவுளா, இவர் சொல்றது உண்மைதானா, அந்த படிப்பு மேலேயும் சந்தேகம் வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அன்பானவர்களா ஆகணும். பாபா மாதிரியே நம்மளும் அன்பாகணும். அன்பே சிவம். அவருடைய குழந்தைகளும் அன்பானவர்களா இருக்கணும். பகவான் நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் என்ற குஷியில இருக்கணும். இப்ப ஞானத்தினால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த நடிகரின் மீதும் வெறுப்போ இல்ல கோபமோ வரக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் இந்த நாடகத்தில் மிக சரியான பாட்டு கிடைச்சிருக்கிறது சொல்லி சொல்றாரு பாபா. அவங்கவுங்க பாகத்தை நடிக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது அப்படி பாருங்க, எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த பாட்டை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல நம்ம ஏன் கோவப்படணும்? முஸ்லீமா அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸா அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க. நம்ம ஏன் அவங்க மேல கோவப்படணும்? எல்லாருமே நம்ம சகோதரர்கள். அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. வரதானம், சேவைகளின் ஈடுபாட்டில் இருந்து கொண்டு இடையிடையில ஏகாந்தவாசி ஆகக்கூடிய அந்தர்முகி ஆகுக சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. சேவை பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க இடையிடையில பாபா நினைவு அப்படியே ஏகாந்தமா உள்நோக்கு முகமா போய் நான் ஆத்மா நெற்றி புருவத்துல குடில் அமர்ந்திருக்கிறேன், எனக்குள்ளார பாபா இருக்கிறாரு, நான் பாபா நினைவுல அப்படியே ஏகாந்தமா இருக்கிறேன். ஏகாந்தம்னா அந்து ஒருவரோட நினைவுல முடிவுல போயிடுறது, ஒருவரோட முடிவுல அடங்கி விடுவது, அதுதான் ஏகாந்தம். ஏக்னா ஒருவர், அந்தம்னா முடிவு, ஒருவருடைய நினைவுல முடிந்து போகிறது, அதுதான் ஏகாந்தவாசி. அந்த மாதிரி அடிக்கடி நம்ம எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தாலும் சேவை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே உள்நோக்கு முகமா போய் பாபா நினைவுல போயிடணும். அப்படியே ஏகாந்தவாசி ஆயிடணும். இதுதான் உள்நோக்கு முகம் சொல்றது. ஆகக்கூடிய அந்த மாதிரி அந்தர்முகி ஆயிடுங்க. அடிக்கடி நான் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவபாபா, அந்த நினைவு வரணும். அவருடைய நினைவுல நான் மூழ்கி இருக்கிறேன். அந்த மாதிரி அடிக்கடி உள்ளார போயிட்டு வரணும். உள்முக நோக்கு உள்ளவரா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய பேர் சேவை பண்ணுன்ட்டு பாபாவே நினைக்கிறதே இல்லை. வெறும் ஞானத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனா பாபா நினைக்கிறதே இல்லை. அதனால பாபா சொல்றாரு, டைம் கிடைக்கலையா அப்பப்ப போயிருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட சூரஜ் பாய் அப்படிதான் பண்ணுவாரு. அழகா சேவை பண்ணிட்டே இருப்பாரு. நடுவுல அப்படியே ஒரு செகண்ட் பறந்தாம போயிடலான்ட்டு போயிடுவாரு. எல்லாரையும் போக வச்சிருவாரு, அவரும் போயிடுவாரு. அந்த மாதிரி நடுவுல பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அமைதியின் சக்தியை பிரயோகம் செய்வதற்கு அந்தர்முகி மற்றும் ஏகாந்தவாசி ஆவதற்கான அவசியம் உள்ளது. சைலண்ட் சக்தியை நம்ம உபயோகப்படுத்துறதுக்காக அந்தர்முகி ஆகணும், அடிக்கடி உள்நோக்கு முகத்துல போகணும், ஏகாந்தவாசி ஆவறதுக்கான அவசியம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் அமைதி நம்ம கிட்ட இருந்து எல்லாருக்கும் போகும். அதை பிரயோகப்படுத்தணும். குழந்தைகள் அநேகம் சொல்றாங்க, அந்தர்முகி ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு அல்லது ஏகாந்தவாசி ஆவதற்காக சமயமே எங்களுக்கு கிடைக்கல, நாங்க சேவை பண்ணிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு டைமே கிடைக்கல, உள்நோக்கு முகமா போறது ஏகாந்தவாசி ஆகிறதுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஏனென்றால் சேவையின் ஈடுபாடு, வார்த்தை சக்தியின் ஈடுபாடு மிகவும் அதிகமாகிடுச்சு. ஆனால் இதற்காக சேர்ந்தாற்போல் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கு பதிலாக பாபா சொல்றாரு, இடையிடையில சிறிது நேரம் கூட ஒதுக்குவீர்களானால் சக்திசாலி ஸ்திதி உருவாயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுக்காகன்னு நான் போய் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து பாபா நினைவுலயே உட்காரன்ட்டு உட்காந்தோம்னா தூங்கிடுவோம். அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நீங்க இடையிடையில அப்படியே சேவை பண்ணிட்டே இருந்தாலும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷம். அதுக்காக தான் பாபா டிராஃபிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு. ஒரு 4 நிமிஷம் அப்படியே பாபா நினைவுல உள்ளுக்குள்ளார போயிட்டு அப்புறமா சேவை பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சக்திசாலி ஸ்திதி உங்களுக்கு உருவாகிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன், பிராமண வாழ்க்கையில யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சி கொண்டாடுவீர்களானால் கடினமானது கூட சுலபமாயிடும் சொல்லி சொல்றாரு. இந்த பிராமண வாழ்க்கையில் நம்ம வந்ததும் கடவுளை நினைக்கிறதுக்காக நம்ம யுத்தம் செய்யறோம் பாருங்க. டெய்லி பாபா நினைக்க முடியல, எனக்கு பாபா நினைக்கணும்,
அமிர்த வேலையை அது ஒரு ஏஞ்சி வலுக்கட்டாயமா ஏஞ்சி உக்காந்து யுத்தம் மேல யுத்தம் பண்றோம், தூங்கி வழியணும், தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றோம். பாபாவை நினைக்கிறதுக்கே ஒரு யுத்தம், புத்தி மேல போக மாட்டுது, பாபா நினைக்க மாட்டுது. யுத்தம் பண்றீங்க. அந்த யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியா கொண்டாடினீங்கன்னா கடினமானது கூட சுலபமாயிடும். ஆஹா பாபா, ஆஹா டிராமா, ஆஹா பரிவாரம்ன்ட்டு எப்ப பார்த்தாலும் குஷியில இருங்க. பிராமண வாழ்க்கையே எனக்கு ஆஹா பிராமண வாழ்க்கைன்ட்டு கொண்டாடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. மகிழ்ச்சியா பாபா நீங்கன்ட்டு கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா கடினமானது கூட, டிஃபிகல்ட்டான விஷயம் கூட ஈஸி ஆயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா.